ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நோடல் அனாலிசிஸ். நோடல் அனாலிசிஸில் நம்ம எப்போவுமே கிர்ச்சாஃப் கரண்ட் லா தான் அப்ளை பண்ணுவோம். மெஷ் அனாலிசிஸ்னு பார்க்கும்போது கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இதில் நம்ம பிரின்சிபல் நோட்ஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். பொதுவாகவே நோடில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று சிம்பிள் நோட், இன்னொன்று பிரின்சிபல் நோட். சிம்பிள் நோட் அப்படிங்கிறது என்னென்னா கனெக்ஷன் பாயிண்ட் பிட்வீன் டூ ஆர் மோர் எலமெண்ட். அதாவது ஒரு பாயிண்ட், இப்போ ஒரு சர்க்கியூட்டில் நம்ம ஒரு பாயிண்ட் பார்க்குறோன்னா அந்த பாயிண்டில் மினிமம் 2 எலமெண்ட் அப்படி இல்லைன்னா சோர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கணும். பிரின்சிபல் நோட் அப்படிங்கிறது என்னென்னா கனெக்ஷன் பாயிண்ட் பிட்வீன் 3 ஆர் மோர் எலமெண்ட். ஒரு பாயிண்டில் மினிமம் 3 எலமெண்ட் அப்படி இல்லைன்னா சோர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கணும். அதை தான் நம்ம பிரின்சிபல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நோடல் அனாலிசிஸ் நம்ம அப்ளை பண்ணணுன்னாலே நம்ம பிரின்சிபல் நோட்ஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். சிம்பிள் நோட் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கியூட் நம்ம பார்த்தோன்னே அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் பிரின்சிபல் நோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா அதுக்கு நம்ம வோல்டேஜ் அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்க்கியூட்டில் 3 நோட்ஸ் இருக்குன்னா அதை நம்ம V1, V2, V3 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதே மாதிரி எப்போவுமே ஒரு நோடை நம்ம ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துப்போம். இது ஜென்ரலாக நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பார்த்து தான் கன்சிடர் பண்ணுவோம். ஷார்ட் சர்க்கியூட் பாத் அப்படிங்கிறது என்னது, அந்த ஷார்ட் சர்க்கியூட் இதில் அந்த கண்டக்டரில் ஷார்ட் சர்க்கியூட் பாத் அப்படின்னு சொல்கிறோன்னா அதில் எந்த எலமெண்ட் எந்த சோர்ஸுமே கனெக்ட் ஆகிருக்காது. அதை தான் நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பாத்துன்னு சொல்லுவோம். ஷார்ட் சர்க்கியூட் பாத் ஆர் ஆல்வேஸ் கன்சிடர்ட் அஸ் அ சிங்கிள் நோட். ஸோ எப்போவுமே ஒரு சர்க்கியூட் நம்ம பார்க்குறோம், அதில் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் பாத் இருந்துச்சுன்னா அது ஒரு சிங்கிள் நோடாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதை தான் நம்ம ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கணும். இன்கேஸ் அந்த சர்க்கியூட்டில் நம்மளுக்கு ஷார்ட் சர்க்கியூட் பாத் எதுவுமே ப்ரெசண்ட்டாக இல்லைன்னா நம்ம எந்த நோடை வேணாலும் ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் எடுக்கணும், இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம ரெஃபரன்ஸ் நோட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதை ஈக்குவேட் டு 0வாக நம்ம இது பண்ணிக்கணும். அது இப்போ V3ங்கிற நோடு ரெஃபரன்ஸ் நோடு அப்படின்னா V3 which is equal to 0ன்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தென் ரிமைனிங் நோடு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நான் ரெஃபரன்ஸ் நோடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நான் ரெஃபரன்ஸ் நோடுக்கு தான் நம்ம கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ணுவோம். ஸோ கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ணி அதில் நம்ம அன்னோன் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி அன்னோன் கரண்ட்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ மெஷ் அனாலிசிஸ்னு நம்ம பார்க்கும்போது ஜென்ரலாக அன்னோன் கரண்ட் கால்குலேட் பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம வோல்டேஜும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நோடல் அனாலிசிஸ்னு பார்க்கும்போது கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ணி அன்னோன் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த 4th பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, E which is equal to n-1. n அப்படிங்கிறது என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ். இதில் ரெஃபரன்ஸ் நோடும் இன்க்ளூட் ஆகும், அதே மாதிரி நான் ரெஃபரன்ஸ் நோடும் இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ எதனால் இப்படி நம்ம சொல்கிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சர்க்கியூட்டில் 3 நோடு இருக்குதுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஈக்குவேஷன் என்னது 3 - 1 2. இதனால் நம்ம ரெஃபரன்ஸ் நோடை 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் ரெஃபரன்ஸ் நோடுக்கு மட்டும்தான் நம்ம KCL அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ அங்கே 2 ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த 2 ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணாலே நமக்கு அன்னோன் வோல்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நோடல் அனாலிசிஸோட ப்ரொசீஜர். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியர் ஐடியா வரும். ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் நோட் வோல்டேஜ் அண்ட் நோட் கரண்ட் இன் ஈச் பிரான்ச் ஆஃப் த சர்க்கியூட் ஷோன் இன் ஃபிகர். ஃபஸ்ட் இந்த சர்க்கியூட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சர்க்கியூட்டில் இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. அந்த கரண்ட் சோர்ஸில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் 5 ஆம்பியர். தென் இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது 10 ohm, இங்கே 3 ohm ரெசிஸ்டர் இருக்குது, 5 ohm ரெசிஸ்டர், ஹியர் 1 ohm ரெசிஸ்டர் இருக்குது. தென் எண்ட் ஆஃப் தி பிரான்ச்சில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அதோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 10 volt. ஓகே,
ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்க்யூட் பார்க்குறோம், அதில் நோடல் அனாலிசிஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய நோட் வந்து பிரின்சிபல் நோடாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ இங்கே எவ்வளோ நோடு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, பிரின்சிபல் நோட்னால் என்னன்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த பிரான்ச்சில் வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. திஸ் இஸ் 1. இங்கே இந்த பிரான்ச்சில் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. அதே மாதிரி இந்த பிரான்ச்சில் ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ 1, 2, 3. ஸோ அப்போ நம்மளுக்கு 3 எலமெண்ட் இல்லைனா சோர்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ இதை வந்து நம்ம பிரின்சிபல் நோடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்திங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர். ஸோ மினிமம் வந்து நம்மளுக்கு 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ இதையும் நம்ம பிரின்சிபல் நோடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ மினிமம் வந்து நம்மளுக்கு 2 தான் இருக்குது. மினிமம் 2 இருந்துச்சுன்னா அது சிம்பிள் நோட். ஸோ இது வந்து பிரின்சிபல் நோட் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தோன்னா இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஷார்ட் சர்க்யூட் பாத்துன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே வந்து எந்த எலமெண்ட் எந்த சோர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ எப்போவுமே வந்து ஷார்ட் சர்க்யூட் பாத் ஆர் ரெப்ரசன்டட் அஸ் சிங்கிள் நோட்னு பார்த்துருப்போம். ஸோ இது சிங்கிள் நோடை நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். இப்போ டோட்டலாக வந்து நம்மளுக்கு 4 இருக்குது. ஸோ அப்போ இதையும் நம்ம பிரின்சிபல் நோடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஏதாவது ஒரு நோடு அது இதுக்கு வந்து நம்ம வோல்டேஜ் வந்து அசைன் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் V1ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இதை V2ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இதை வந்து V3ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு நோடை வந்து ரெஃபரன்ஸ் நோடாக வந்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லியிருக்கோம், ஷார்ட் சர்க்யூட் நோட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துப்போம். இன்கேஸ் எனக்கு இங்கே ஷார்ட் சர்க்யூட் பாத் இல்லைன்னா நீங்கள் எந்த பிரின்சிபல் நோடை வேணாலும் ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த V3 which is equal to 0ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த 2 நோடுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், KCL அப்ளை பண்ணி அன்னோன் வோல்டேஜ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி கரண்ட் டைரெக்ஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னது, கன்வென்ஷனல் கரண்ட் கான்செப்ட் படி நம்ம போனோம்னா நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் கரண்ட் வந்து லீவ் ஆகுது. ஸோ அப்போ இப்படி வரக்கூடிய கரண்ட் இந்த நோட் பாயிண்ட்டை ரீச் பண்ணோன்னே இந்த பிரான்ச்லேயும் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அப்போ டைரெக்ஷன் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி டைரெக்ஷனில் வரும். ஸோ இந்த நோட் பாயிண்ட் ரீச் ஆனோடனே நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகே, ஸோ கரண்ட் டைரெக்ஷன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, இது வந்து டோட்டல் கரண்ட் ஐன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிரான்ச்சில் வந்து I1, திஸ் இஸ் I2, திஸ் இஸ் I3, திஸ் இஸ் I4. இதை எப்படினாலும் நேம் பண்ணிக்கலாம். இங்கேருந்தே நீங்கள் I1ன்னு ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நேம் பண்ணுறதுலாம் வந்து எதுவுமே கிடையாது. ஓகேவா, ஸோ கரண்ட் டைரெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இந்த கரண்ட்டு தான் ஐயோட வேல்யூ வந்து 5 ஆம்பியர். ஸோ I1 என்ன, I2 என்ன, I3 என்ன, I4 என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி அன்னோன் வோல்டேஜ் V1 என்ன, V2 என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், KCL வந்து அப்ளை பண்ணணும். KCLல வந்து என்ன பார்த்துருக்கோம், என்டரிங் கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிரின்சிபல் நோடில் நம்ம KCL வந்து அப்ளை பண்ணோன்னா இது வந்து என்டரிங் கரண்ட், இது வந்து லீவிங் கரண்ட். ஸோ என்டரிங் கரண்ட் I which is equal to லீவிங் கரண்ட் I1 plus I2. ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சா. ஸோ இதுலேருந்து நம்ம வோல்டேஜ் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும், I is equal to 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கே வந்து லீவிங் கரண்ட். ஸோ I1 அப்படிங்கிறது என்னது, ஓம்ஸ் லா படி I is equal to V/R. இங்கே நம்மளுக்கு என்ன வோல்டேஜ் இருக்குது, V1. ஸோ இந்த பாயிண்டில் என்ன இருக்குது, V3. ஸோ அப்போ V1 minus V3 divided by resistor value 10. இங்கே V3ங்கிறது வந்து 0. அப்போ V1/10 மட்டும் வரும். I1 which is equal to V1/10 ப்ளஸ் இங்கே ஒரு லீவிங் கரண்ட் இருக்கா. ஸோ இந்த லீவிங் கரண்ட் எப்படி எழுதலாம், நம்ம இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்குது, இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான வோல்டேஜ் இருக்குது. அப்போ எப்படி ஈக்குவேஷன் எழுதணும், டைரெக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ V1லேருந்து தான் எனக்கு டைரெக்ஷன் வருது. ஸோ V1
minus V2 divided by resistor value 3, that is I2. Okay, so இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ KCL, apply KCL at node 1. ஸோ entering current 5, leaving current வந்து I1 plus I2. ஸோ V1 minus V3 by 10 plus V1 minus V2 by 3. ஸோ இதை நம்ம வந்து தனித்தனியாக எழுதணுன்னா என்ன வரும்? V1 by 10 minus V3 by 10. V3ங்கிறது வந்து 0 ரெஃபரன்ஸ் நோடாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ V3 வந்து ஹோல் டேர்ம் வந்து 0 ஆயிரும். Plus V1 by 3 minus V2 by 3 which is equal to 5. இதில் V1 மட்டும் நம்ம தனியாக எடுத்தோன்னா 1 by 10 plus 1 by 3 minus V2 into 1 by 3 which is equal to 5. ஓகேவா? ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் வருது? இதை நம்ம கேல்சியில் போட்டோன்னா 0.4333 V1 minus 0.333 V2 which is equal to 5. So this is equation number 1. Okay. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னொரு நான் ரெஃபரன்ஸ் நோடு இருக்கு இல்லையா? ஸோ இன்னொரு நான் ரெஃபரன்ஸ் நோடு வந்து என்னது? தட் இஸ் V2. ஸோ V2ங்கிற நோடில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிர்ச்சாஃப் கரண்ட் லா வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்? கிர்ச்சாஃப் கரண்ட் லானாலே என்டரிங் கரண்ட் எவ்வளோ இருக்குது, லீவிங் கரண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ என்டரிங் கரண்ட்னா இதுதான் வந்து நம்மளுக்கு என்டர் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா என்டர் தான் ஆகுது. இந்த பாயிண்டில் 2 பிரான்ச்லேருந்து கரண்ட் வந்து என்டர் ஆகுது, ஒரு பிரான்ச்சில் கரண்ட் வந்து லீவ் ஆகுது. ஸோ அப்போ என்டரிங் கரண்ட் நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ இந்த பாயிண்ட்டு நம்ம பார்க்கும்போது ஸோ இங்கே வரக்கூடிய கரண்ட் வந்து என்னது? I2. ஸோ I2ன்னு பார்க்கும்போது இந்த வோல்டேஜ் இருக்கும், இந்த வோல்டேஜும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த டைரெக்ஷன்லேருந்து வருது, V1லேருந்து வருது. அப்போ V1 minus V2 divided by 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எந்த கரண்ட் வந்து என்டர் ஆகுது? I4. ஸோ I4 எப்படி எழுதலாம்? இங்கேயும் வந்து I4 நம்ம பார்க்கும்போது இந்த பிரான்ச், ஸோ இந்த பிரான்ச் தான் I4. ஸோ இந்த பிரான்ச்சில் வந்து நம்மளுக்கு அகைன் 2 டிஃப்ரெண்ட்டான வோல்டேஜ் இருக்குது. 10 வோல்ட் இருக்குது, V2 இருக்குது. ஓகே, ஸோ I is equal to V by R ஃபார்மேட்டில் எழுதணுன்னா எங்கேருந்து நம்மளுக்கு கரண்ட் வருது? 10லேருந்து வருது. அப்போ 10 minus V2 divided by 1, that is I4. ஸோ என்டரிங் கரண்ட் வந்து எழுதிட்டோமா? I2 plus I4 which is equal to I3 லீவிங் கரண்ட். ஸோ லீவிங் கரண்ட் எப்படி எழுதலாம்? இங்கே V2 இருக்குது, இந்த பாயிண்டில் நம்மளுக்கு V3 இருக்குது. ஸோ அப்போ V2 இங்கேருந்து தான் வருது. V2 minus V3 divided by 5. V3ங்கிறது 0. ஸோ அப்போ I3 which is equal to V2 by 5. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ என்டரிங் கரண்ட் வந்து என்னது? I4 plus I2 which is equal to I3. So அப்போ 10 minus V2 by 1 plus V1 minus V2 by 3 which is equal to V2 minus V3 by 5. இதை நம்ம அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 10 minus V2 plus V1 by 3 minus V2 by 3, இது இந்த சைடு வந்துச்சுன்னா minus V2 by 3 minus V2 by 5. இது இங்கே எழுதியிருக்கேன். அகைன் V3 by 5 அப்படிங்கிறது என்னது? V3 வந்து ரெஃபரன்ஸ் நோட், அப்போ which is equal to 0. which is equal to 0ன்னு ஆயிருமா? ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? V1 V2ங்கிற டேர்ம்ஸ் தான் இருக்குது, அதை தனித்தனியாக எழுதுகிறோம். ஸோ 1 by 3 V1 minus V2 இன்ட்டு இங்கே 1 இருக்குது. ஸோ 1 plus 1 by 3 plus 1 by 5 which is equal to இங்கே உள்ள 10 இங்கே போச்சுன்னா minus 10. ஓகே, ஸோ அப்போ ஈக்குவேஷனை வந்து கேல்சியில் போட்டோன்னா ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது? 0.333 V1 plus 1.533 V2 which is equal to 10. ஸோ ஈக்குவேஷனுக்கு அப்புறம் பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் இதை அப்படியே வச்சு சால்வ் பண்ணாலும் கரெக்டாக தான் வரும், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அப்போ நம்ம 2 ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம்? சால்வ் பண்ணோன்னா ஸோ அதில் வந்து வோல்டேஜ் V1 என்ன, V2 என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிப்ளமோ லெவலில் இருக்கீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லேயே டேரெக்டாக வந்து நீங்கள் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது இருக்கும்ல, டேரெக்டாக நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலே V1 என்ன, V2 என்னன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதே நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஹேண்ட் கால்குலேஷன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம V1 என்ன, V2 என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அன்னோன் நோடல் வோல்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம்.
நம்மளுக்கு கொஷினில் வந்து நோடல் வோல்டேஜ் மட்டும் கேட்கல, நோட் கரண்ட்டும் கேட்டிருக்காங்க. அதாவது I1 எவ்வளோ, I2 எவ்வளோ, I3 எவ்வளோ, I4 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ I4னா என்னது, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். I1 அப்படிங்கிறது என்னது, V1 மைனஸ் V3/10. அப்போ இது 0னா V1/10. V1ஓட வேல்யூ தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணோன்னா கிடச்சிரும். I2 அப்படிங்கிறது என்னது, V1 மைனஸ் V2/3. I3ங்கிறது என்னது, V2 மைனஸ் V3/5. I4 அப்படிங்கிறது 10 மைனஸ் V2/1. ஸோ நம்ம ஆல்ரெடி அன்னோன் வோல்டேஜ் V1 என்ன, V2 என்னன்னு கேல்குலேட் பண்ணிட்டோம். இதுலேருந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் வந்து V1 V2வை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அன்னோன் நோடல் கரண்ட் I1 I2 I3 I4 வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம நோடல் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கியூட்டை வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். ஓகே, அன்னோன் வோல்டேஜ் அண்ட் அன்னோன் கரண்ட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து நோடல் அனாலிசிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் நோட் அனாலிசிஸ். ஸோ மெஷ்லேயுமே வந்து நம்ம மெஷ் அனாலிசிஸ் பார்த்துருப்போம், அதுக்கப்புறமா வந்து சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் பார்த்துருப்போம். ஸோ சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம அதில் என்ன பார்த்தோம், 2 மெஷ்ஷுக்கு நடுவில் ஒரு கரண்ட் சோர்ஸோ அப்படி இல்லைன்னா எனி ஆஃப் தி பிரான்ச்சஸ், ஏதோ ஒரு பிரான்ச்சில் எனக்கு கரண்ட் சோர்ஸ் இருந்தாலே நம்ம சூப்பர் மெஷ் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி சூப்பர் நோட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ இதில் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் நோட்னா என்ன, நான் ரெஃபரன்ஸ் நோட்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நான் ரெஃபரன்ஸ் நோட் பார்க்குறோம் இல்லையா, ஸோ ஒரு சர்க்கியூட்டில் நம்ம பிரின்சிபல் நோட்லாம் நோட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் நோடை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் நோட்ஸை வந்து நான் ரெஃபரன்ஸ் நோடை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு 2 நான் ரெஃபரன்ஸ் நோடுக்கு நடுவில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகி இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சூப்பர் நோட் அனாலிசிஸ் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எப்படின்னு சொல்லி நம்ம டைரெக்டாக எக்ஸாம்பிள் வச்சே பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம மெஷ் அண்ட் சூப்பர் மெஷ் பார்க்கும்போதே அதில் வந்து கரண்ட் சோர்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்தால் பண்ணுவோம். அது மாதிரி அது எனி ஆஃப் த பிரான்ச்சஸ் எங்கே ஏதாவது ஒரு இடத்துல ப்ரெசண்ட்டாக இருந்தாலே சூப்பர் மெஷ் தான் ஃபாலோ பண்ணணும். பட் இங்கே அப்படி கிடையாது. 2 நான் ரெஃபரன்ஸ் நோடுக்கு நடுவில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சூப்பர் நோட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஒரு தனியாக ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குன்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம டைரெக்டாக பார்க்கலாம், உங்களுக்கு கிளியர் ஐடியா வரும். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி நோடல் வோல்டேஜ் V1 அண்ட் V2 பிலோ தி சர்க்கியூட். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கியூட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே வந்து என்ன இருக்குது, ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது, இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். ஓகே, ஒரு சர்க்கியூட் நம்ம பார்த்துட்டோம். இதில் நோடல் அனாலிசிஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதில் என்னென்ன நோட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம எடுத்தோன்னா இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஓகே, மினிமம் வந்து 3 எலமெண்ட் ஆர் சோர்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம பிரின்சிபல் நோடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நோடாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பார்த்தோன்னா, ஸோ இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த பாயிண்ட்டையும் நம்ம பிரின்சிபல் நோடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு ஷார்ட் சர்க்கியூட் பாத் இருக்குது. ஷார்ட் சர்க்கியூட் பாத் ஆர் ரெப்ரசன்டட் அஸ் சிங்கிள் நோட். சிங்கிள் நோடாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது இங்கே ஒரு வோல்டேஜ் கரண்ட் சோர்ஸ் இருக்குது, ரெசிஸ்டிவ் எலமெண்ட், ஹியர் ஆல்சோ ஒன் ரெசிஸ்டிவ் எலமெண்ட், இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். அப்போ மினிமமே நமக்கு 4 இருக்குது. அப்போ வந்து இது வந்து நம்ம ஒரு பிரின்சிபல் நோடாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து 3 இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், வோல்டேஜ் வந்து அசைன் பண்ணணும். இதை வந்து V1 V2 V3ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு நோடை வந்து நான் ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துக்கணும். ஸோ V3யை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் நோடாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். V3 which is equal to 0. ஓகே,
ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய நான் ரெஃபரன்ஸ் நோடுக்கு வந்து கிர்ச்சாஃப் கரண்ட் லா வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், V1 அப்படிங்கிற நோடுக்கு வந்து கிர்ச்சாஃப் கரண்ட் லா வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அப்ளை KCL அட் நோட் 1. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், என்டரிங் கரண்ட் என்ன, லீவிங் கரண்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே கரண்ட்டோட டைரெக்ஷன் பாருங்கள், இங்கே வந்து ஆரோ வந்து இப்படி இருக்குது. ஆரோ எங்கே இருக்கோ அதுதான் வந்து பாசிட்டிவ் பொலாரிட்டி, கீழே வந்து டவுன்வர்ட் இருக்கிறது வந்து நெகட்டிவ் பொலாரிட்டி. ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகுதா, அப்போ இந்த பாயிண்ட் ரீச் பண்ணோன்னே இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே டைரெக்ஷன் நமக்கு இந்த மாதிரி வரும். இந்த சைட் நம்ம பார்க்கும்போது வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆச்சுன்னா கரண்ட் இப்படி வரும். இந்த பாத்தில் இந்த பாயிண்டில் நம்மளுக்கு ரீச் ஆனோடனே இங்கே கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இப்போ டைரெக்ஷன் நமக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை KCL அட் நோட் 1. V1ல் வந்து KCL வந்து அப்ளை பண்ணோன்னா என்டரிங் கரண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ என்டரிங் கரண்ட்டுங்கிறது இங்கே I2 மட்டும்தான். ஓகே, லீவிங் கரண்ட்டுங்கிறது இங்கே I இருக்குது, அதே மாதிரி I1 இருக்குது. ஸோ அப்போ லீவிங் கரண்ட்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம், I + I1. ஸோ இங்கே ஐங்கிறது டைரெக்டாக வேல்யூ தெரியும், தட் இஸ் 2 ஆம்பியர். I1 அப்படிங்கிறது என்னது, V1 - V3 டிவைடட் பை 2. அதே மாதிரி இங்கே என்டரிங் கரண்ட் வந்து என்னது, விச் இஸ் ஈக்குவல் டு என்டரிங் கரண்ட்டாக. என்டரிங் கரண்ட்டுன்னு பார்க்கும்போது இங்கே V1 இருக்குது, V2 இருக்குது. ஸோ I இஸ் ஈக்குவல் டு V/Rனா V1 - V2. இங்கே V2லேருந்து வருது, அப்போ எப்படி எழுதணும், V2 - V1 டிவைடட் பை ரெசிஸ்டர் வேல்யூ எழுதணும் இல்லையா. ஆனால் இங்கே நம்மளுக்கு ரெசிஸ்டர் வேல்யூ தெரியாது. ஸோ இந்த சர்க்கியூட் வந்து சால்வ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இந்த சர்க்கியூட்டில் என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சூப்பர் நோட்னால என்னன்னு சொல்லி பார்த்தோம். 2 நான் ரெஃபரன்ஸ் நோடுக்கு நடுவில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அப்போ நம்ம சூப்பர் நோட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். பட் எதுக்காக நான் இதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்பயும் பண்ணுறது மாதிரி சொன்னேன்னா, ஸோ இங்கே என்ன இஷ்யூ வருதுன்னு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் நார்மலாக எப்போவும் சூப்பர் நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம சர்க்கியூட் பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி 2 ரெஃபரன்ஸ் நோடுக்கு நடுவில் ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டோன்னா நம்ம டைரெக்டாக என்ன பண்ணணும், சூப்பர் நோட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே ஒரு நான் ரெஃபரன்ஸ் நோடு இருக்குது, இங்கே ஒரு நான் ரெஃபரன்ஸ் நோடு இருக்குது. இந்த 2 நான் ரெஃபரன்ஸ் நோடுக்கு நடுவில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே சூப்பர் நோட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் தி பிரான்ச்சில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. பட் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து 2 நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு நடுவில் கிடையாது. ஸோ இங்கே வந்து நம்ம சூப்பர் நோட் மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ எப்போவுமே சூப்பர் நோட் மெத்தட்னாலே வோல்டேஜ் சோர்ஸ் வந்து 2 நான் ரெஃபரன்ஸ் நோடுக்கு நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், சூப்பர் மெஷ்ஷில் நம்ம பார்த்துருப்போம், எனி ஆஃப் த பிரான்ச்சில் கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா சூப்பர் மெஷ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் பார்த்தோம், எந்த பிரான்ச்சில் கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் நெட்வொர்க்குக்கு KVL அப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து வி காட் சம் இன்ஃபர்மேஷன், அதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ரிமூவ் பண்ண பிரான்ச்லேருந்து வி காட் சம் இன்ஃபர்மேஷன், அதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி அன்னோன் கரண்ட் வந்து கேல்குலேட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணோன்னா, எந்த பிரான்ச்சில் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் நெட்வொர்க்குக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், KCL வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை நான் அப்படியே வந்து ரிமூவ் பண்ணேன்னா V1 அண்ட் V2ங்கிறது ரெண்டுமே வந்து ஒரே பாயிண்டில் வரும். அப்போ அந்த சர்க்கியூட் வந்து நமக்கு இந்த மாதிரி வரும். V1 V2 வந்து ஒரே பாயிண்டில் வந்திருக்கா, இங்கே நடுவில் உள்ள பிரான்ச்சை எடுத்துட்டோம். ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே வந்து ஷார்ட் சர்க்கியூட் பார்த்துருக்கோம். இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இதை ஜஸ்ட்டு சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், KCL வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்டரிங் கரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இதில் என்டரிங் கரண்ட்டுன்னு பார்க்கும்போது இது மட்டும்தான் என்டரிங் கரண்ட், மற்றது எல்லாமே வந்து இந்த பாயிண்ட்லேருந்து லீவ் தான் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ என்டரிங் கரண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டைரெக்ஷன் வந்து இங்கேருந்து போகுது.
இங்கே வந்து உங்களுக்கு 2 வோல்ட் இருக்குது, இங்கே வந்து V2 இருக்குது. அப்போ என்ன வரும்? 2 மைனஸ் V2 டிவைடட் பை ரெசிஸ்டரோட வேல்யூ 2. ஸோ இது வந்து என்டரிங் கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் எப்படி எழுதியிருக்காங்க? இந்த கரண்ட் வந்து என்னது, டைரெக்டாக நம்மளுக்கு வேல்யூ தெரியும், தட் இஸ் 2. இங்கே வந்து பார்த்தோன்னா V1 இருக்கா? ஸோ V1 by 2. ஸோ இங்கே உள்ள கரண்ட் என்னது? I is equal to V by R, that is V2 by 2. இந்த சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது V1 எடுத்துக்கணும், இந்த சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது V2 எடுத்துக்கணும். நீங்கள் ப்ரீவியஸாக உள்ள சர்க்யூட் பார்த்தா தெரியும், இது V2க்குரிய பிரான்ச்சு, இது ரெண்டும் V1க்குரிய பிரான்ச். ஓகே, ஸோ அப்போ லீவிங் கரண்ட் இது விச் இஸ் ஈக்குவல் டு என்டரிங் கரண்ட். ஸோ அப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணுன்னா என்ன வரும்? 2 ப்ளஸ் V1 by 2 ப்ளஸ் V2 by 1. இது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 2 by 2, இது இங்கிட்டு வந்துச்சுன்னா ப்ளஸ் V2 by 2 which is equal to 0. ஸோ இதில் V1 தனியாக V2 தனியாக எழுதியிருக்கோம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிமூவ் பண்ணோம் இல்லையா அந்த பிரான்ச், அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது வேல்யூ தெரியுதான்னு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரிமூவ் பண்ண பிரான்ச். ஸோ ரிமூவ் பண்ண பிரான்ச்சில் இங்கே V2 இருந்தது, இங்கே V1 இருந்தது. டைரெக்ஷன் நம்மளுக்கு இங்கேருந்து இப்படி போகுது. அப்போ என்ன வரும்? V2 மைனஸ் V1 which is equal to minus 1. ஸோ V2 மைனஸ் V1, இங்கே ஒரு 1 வோல்ட் இருக்கு இல்லையா, ப்ளஸ் 1 which is equal to 0. அப்போ V2 மைனஸ் V1 வந்து என்ன வரும்? மைனஸ் 1. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் டைரெக்டாக கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா V1 என்ன, V2 என்னன்னு சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து V1 அண்ட் V2ஓட வேல்யூ. ஸோ இந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு நோடல் வோல்டேஜ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ V1 அண்ட் V2ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே கரண்ட் கேட்டாங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்தே ஃபார்முலாஸ் எல்லாமே தெரியும், I is equal to V by R. ஸோ அதுலேருந்து நீங்கள் அன்னோன் நோடல் கரண்ட்டும் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நோடல் அனாலிசிஸ்னால் என்ன, சூப்பர் நோட் அனாலிசிஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் மெஷ்ஷுக்கு ஏதோ ஒரு பிரான்ச்சில் கரண்ட் சோர்ஸ் இருந்தாலே நம்ம அது வந்து சூப்பர் மெஷ் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். பட் இங்கே அப்படி கிடையாது. இதே வந்து ரெஃபரன்ஸ் நோட், 2 நான் ரெஃபரன்ஸ் நோடு இல்லாமல் தனியாக ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குன்னா அது நம்ம வந்து எப்பயும் போல தான் ஃபாலோ பண்ணணும். எப்போ வந்து நம்மளுக்கு 2 நான் ரெஃபரன்ஸ்க்கு நோட்க்கு நடுவில் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கோ அப்போ தான் வந்து நம்ம சூப்பர் நோட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஆல்.